சார் பாத்தீங்களா சார் எப்படி குருவும் சிஷியனும்னு? வணக்கத்திற்குரிய தலைவர் தன் வாத்தியாரையே தலைவராக வணங்கினார். ரொம்ப வசிச்சுட்டப்பா. அற்ப ஜீவன், அனாமதேயம், பள்ளிக்கூட செவத்துல கேலி சித்திரமா அழிஞ்சு போறவன என்ன பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்க முடியா பண்ணிட்டீங்க. என்ன சார் இத எங்க ஊர்ல எல்லாரும் பாத்திருப்பாங்களா? இந்த நாடே பாக்கும் சார். அப்போ என் சம்சாரம், என் பொண்ணு லட்சுமி எல்லாரும் பாத்திருப்பாங்களா? சந்தேகம் எல்லாம் பாப்பாங்க. அப்போ என் பொண்ணு லட்சுமிக்கு அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியாது. அப்ப தலைவரையே பார்த்துட்டாரு. தான் நினைச்ச இடத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சு போயிடுவா. புரிஞ்சு போயிடுவா. ஏன் சார் அழுகுறீங்க? சொல்லுங்க சார். ஏழையா பிறக்க கூடாது. அப்படியே பிறந்தாலும் எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரா வாழக்கூடாது. அப்படியே வாழ்ந்தாலும் ஒரு ஏழை பொண்ணுக்கு அப்பரா வாழக்கூடாது. சோமு, நீ பெரிய மனுஷனாயிட்டேங்கிறதுனால நான் உங்ககிட்ட வரல. ஆனா நான் தாழ்ந்துட்டேன், ரொம்ப தாழ்ந்துட்டேன். இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். அதனாலதான் என்ன சார் செய்யணும்? என் பொண்ணு இருக்காளே, ஒரு பெரிய இடத்துல தம் மனசை பறி கொடுத்துட்டா. ஒண்ணும் இல்ல, பெரிய இடம் இல்லையா, சீதனமா பெரிய தொகையா எதிர்பார்க்கிறாங்க என்கிட்ட. நான் என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு உன் பொண்ணா நினைச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஒரு 25,000 ரூபாய். நான் என்ன நினைச்சேன்னா அதையே நீங்களும் சொல்றீங்க. உட்காருங்க சார். உங்களுக்கு பாத பூஜை செய்யும் போது உங்க காலடியில பணமா கொட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பல பேர் பாத்துருவாங்களேன்னு தான் அதை செய்யல. தங்கம் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாத்தியார் செய்யற இந்த உதவி இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கணும், வெளியில தெரியக்கூடாது. 25,000 ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ண போ. சந்தானம், நம்ம வாத்தியார் ஊருக்கு போற வரைக்கும் சகல மரியாதையோட நடத்தி வழி அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ண போ. சந்தானம், இவன் என்கிட்ட படிச்ச பையன் இல்ல, தெய்வம். ஒண்ணு இல்ல, வீட்டுல லட்சுமியும் பாமாவும் என்ன நினைச்சுக்கிறாங்க. பாத்தீங்களா, பெரிய தலைவரே நம்ம வாத்தியாரையா காலில் விழுந்திருக்காரு. லட்சுமி, திருப்பதியிலேயே இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வத்தோட அருமை தெரியாதும்பாங்க. உங்க அப்பா கூடவே இருந்துட்டேனா எனக்கும் அவரோட அருமை தெரியலமா. அம்மா லட்சுமி, இனிமே அவர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. என்ன அதிசயமா இருக்குது? எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலதான் ஓட்டு வாங்குறதுக்காக காலில் விடுவானுங்க. இவன் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இல்ல காலில் விழுந்திருக்கான். ஐயோ, வாத்தியார் பெரிய தலையா பிடிச்சிட்டான். ரூபாய் 25,000 கொண்டு வந்துருவான். லாரி, உமக்கு அறிவே கிடையாதியா? 25,000 அத்தோட போச்சா? அப்புறம் நகை நட்டு சீரு சிறப்பு இதெல்லாம் 50,000 தேவைப்படாது? ஓஹோ, இப்படி வளர்க்கிறீங்களோ? அப்பா, யார் எப்படி மறக்கிறாலும் சரி, நான் சொல்லி கடங்க மாட்டேன். என்ன தம்பி பேசிட்டு போறான்? குரு பக்தியா, வாத்தியார்கிட்ட தானே படிச்சான், உன்கிட்ட படிச்சான். எப்படி இருந்தாலும் பஸ்ஸுக்கு நான் தான் சம்பந்தி. ஏம்பா, சோமு பார்த்ததுக்கு அப்புறம் தானே காலையிலேயே புறப்பட்டு போயிட்டாருங்களே. சோமு இல்லையா? அநாத குழந்தைங்க ஆதரவு சங்கம் டெல்லியில மாநாடு நடத்துறாங்க. தலைவரை அவசியம் கலந்துக்க சொல்லி நேற்றுக்கு ட்ரங்கால் வந்துச்சு. போகும்போது தூக்கத்துல இருக்கிற உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு வாச கதவை பயபக்தியோட தொட்டு கும்பிட்டு போயிட்டாருங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். என்ன ஊருக்கு புறப்பட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டானா? அப்புறம் இது அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. என்னது? இது என் பொண்ணோட எதிர்காலம்ப்பா. ஆமா ஆமா ஆமா. அப்பா, சோமு இருக்கானே, அவன் எனக்கு உதவி பண்ணல, உயிரையே கொடுத்துட்டான். வயலுக்கு டைம் ஆச்சு, போலாங்களா? ஆமா ஆமா. உட்காருங்க. குனிஞ்சு வந்த புண்ணியவா நிமரவு. இது என்னங்க நியாயம்? எதுவுமே நிக்கிறதா?